எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு பிறகு இந்திய பங்கு சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் மோடில் க்ளோசிங் ஆயிருக்கு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய பங்கு சந்தை நிப்டி 378 புள்ளிகள் அதிகரித்து 23,739 முடிவடைஞ்சிருக்கு. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 1,397 புள்ளிகள் அதிகரித்து 78,583 முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டி 947 புள்ளிகள் அதிகரித்து 50,158 முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோ பார்த்தோம் 22,780 வரைக்கும் லோ அங்கேருந்து இப்போ மார்க்கெட் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தது பட்ஜெட்டுக்கு பிறகு மார்க்கெட் நல்லா புல்லிஷ் ஆகும், பட்ஜெட் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இருந்தாலும் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஃபேவராக எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் கொடுக்கல. பர்சனல் டேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது நம்ம எதிர்பார்க்கறது என்ன, எல்லாரும் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அடுத்து ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நம்புறதுனால அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான வர்த்தகத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி, அதாவது கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கமிட்டி மீட்டிங் இருக்குது. இந்த கமிட்டி மீட்டிங்கில் ரெப்போ ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பரவலாக பேசிக்கிறாங்க. இந்த நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இன்னைக்கான மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்க 1.6% அப் ஆகிருக்கு. ரெப்போ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 குறைச்சா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய புது கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் பாலிசி கமிட்டி மீட்டிங் இது. இதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறது ஒரு ரீசனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ருபியினுடைய மதிப்பு வீக் ஆகிட்டே இருக்கு, ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி ஆர்பிஐனுடைய கவர்னர் ஒரு பாசிட்டிவாக ஒரு நியூஸ் கொடுப்பாரு அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நம்புறதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு புல்லிஷில் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நியூஸ் பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிறதுனால மேலே திரும்ப ஒரு 24,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நியூஸ் பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா 24,200 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மேபி இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ எந்த மாதிரி கொடுக்குது, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 0.25 பைசா குறைக்கிறாங்களா, இந்த 0.25 பைசா குறைச்சா மார்க்கெட் இன்னும் நல்லா ஃபேவரபுளாக மேலே போகுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மார்க்கெட்டை பற்றி ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.